நமஸ்தே. 17 சித்தர்கள் 18 சித்தர்கள் என்ன வித்தியாசம்? பொதுவாக சித்தர்கள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சித்தர்கள் அப்படின்னாலே கிட்டத்தட்ட அஷ்டமா சித்திகளும் பெற்றவங்க தான் சித்தர்கள். அதாவது சித்திகள் நிறையா அவங்களுக்கு தியானம் பண்ணது மூலயமா அவங்களுக்கு கிடைச்ச சித்திகளை வச்சு அவங்கள நம்ம சித்தர்கள் சொல்கிறோம். பொதுவாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் சித்தர்கள் இருக்காங்க அப்படின்றது ஓரளவு உண்மை. இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்தந்த இடங்களில் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 18 முக்கியமான சித்தர்கள் நமக்கு தெரியும். அவங்க அவங்க பேர் என்ன, அவங்க எந்த காலங்களில் வாழ்ந்தாங்க, அவங்க என்ன மாதிரி சித்திகள்லாம் கிடச்சிச்சு, அவங்க எந்த கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க, எந்த சிலைகள் செஞ்சுருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் ஜீவ சமாதி அடைஞ்சாங்க அப்படின்னு அவங்களோட சீடர்கள்லாம் யார், இதெல்லாம் கூட நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம், நமக்கு நிறையா தெரியும். ஆனால் நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சரி 18 சித்தர்கள் போட்டிருப்பாங்க, ஆனால் 17 சித்தர்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. உங்களுக்கு இதில் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கூட நீங்கள் யோசித்திருப்பீங்க. அது என்ன 18 சித்தர்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் 17 சித்தர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ 17னா சில பேர் என்ன கூட நினச்சிருவாங்க அப்படின்னா 17 அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்போ 17 தானே வரும், ஏன் 18 சித்தர்கள் பேர் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் கூட நிறையா பேருக்கு வந்திருக்கும். ஸோ அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். பொதுவாக சித்தர்கள் அப்படின்னாலே 17 சித்தர்கள் தான். 17 சித்தர்கள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பதி அப்படின்னா தமிழோட அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம். எண் அப்படின்றது எண்ணுவது அப்படின்னு அர்த்தம். அப்போது பதியாகிய இறைவனை எப்பயுமே நினச்சிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் 17 சித்தர்கள். அப்போது சித்தர்கள் அப்படின்னாலே எப்பயுமே எந்த நிமிடம் எந்த நொடியும் இறைவனை மட்டும் நினச்சி தியானம் பண்ணக்கூடியவங்கள தான் 17 சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சித்தர்கள்ன்றது நிறைய பேர் இருக்காங்க, அதில் முக்கியமானவங்க 18 பேர். ஆனால் எல்லா சித்தர்களையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 17 சித்தர்கள் தான் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 18 சித்தர்கள்னால் யார், 17 சித்தர்கள்னால் யார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நமஸ்தே.